பிரபல நடிகர் அஜித் குமார் மோட்டார் பந்தய உலகில் தனது ஆர்வத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார். சமீபத்தில் இத்தாலியின் மிசானோ நகரில் நடைபெற்ற GT4 ஐரோப்பிய தொடரின் போது அவருக்கு ஒரு கார் விபத்து ஏற்பட்டது. இந்த நிகழ்வு அவரது ரசிகர்களிடையே பெரும் கவனத்தை பெற்றது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் நடிகர் அஜித் குமாருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இருப்பினும் அவரது கார் பந்தய பாதையில் சேதமடைந்தது. இது பந்தயத்தின் தொடர்ச்சியை பாதிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது. விபத்துக்குப் பிறகு அஜித் குமார் உடனடியாக தனது காரிலிருந்து வெளியேறினார். பந்தயப் பாதையில் சிதறியிருந்த கார் பாகங்களை அப்புறப்படுத்த களப்பணியாளர்களுக்கு உதவத் தொடங்கினார். அவரது இந்த செயல் அனைவராலும் பாராட்டப்பட்டது. இந்த நிகழ்வு GT4 ஐரோப்பிய தொடரின் இரண்டாவது சுற்றில் நடந்தது. பந்தயப் பாதையில் ஏற்கனவே நின்றிருந்த ஒரு வாகனத்துடன் அஜித்தின் கார் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்து காரணமாக அவர் பந்தயத்திலிருந்து விலக நேர்ந்தது. இந்த நிகழ்வு குறித்து வர்ணனையாளர் ஒருவர், அஜித்குமார் காரில் இருந்து வெளியேறிவிட்டார், பந்தயத்தில் இருந்தும் வெளியேறிவிட்டார். இந்த ஆண்டு அவரிடமிருந்து நாம் கண்ட முதல் குறிப்பிடத்தக்க சேதம் இதுதான். அவர் ஒரு சிறந்த வீரர். அவர் களப்பணியாளர்களுக்கு அனைத்து பாகங்களையும் அகற்ற உதவுகிறார். பல ஓட்டுநர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்று புகழ்ந்து பேசினார். அஜித்தின் இந்த செயல் அவரது விளையாட்டு உணர்வையும் பணிவையும் வெளிப்படுத்தியது. நடிகர் அஜித் குமார் 2003ஆம் ஆண்டு முதல் மோட்டார் பந்தயத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஜெர்மனி மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் நடைபெற்ற பந்தயங்களில் அவர் பங்கேற்றுள்ளார். 2010ஆம் ஆண்டில் ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப்பிலும் போட்டியிட்டுள்ளார். திரைத்துறை வாழ்க்கையுடன் பந்தயத்தையும் சமன் செய்து வருகிறார். அவரது அர்ப்பணிப்பு பலருக்கும் உத்வேகமாக அமைந்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கும் மேலான இடைவெளிக்குப் பிறகு அஜித் குமார் மீண்டும் பந்தய பாதைக்கு திரும்பியுள்ளார். சினிமா மற்றும் பந்தயம் ஆகிய இரு துறைகளிலும் அவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி அவருக்கு சமீபத்தில் பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. இது அவரது பன்முக திறமைக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். இந்த விபத்துக்குப் பிறகு அஜித் குமார் பெல்ஜியத்தில் உள்ள ஸ்பா பிராங்கோர்சாம்ஸ் சுற்றில் நடைபெறவுள்ள 3வது சுற்றுக்கு தயாராகி வருகிறார். அவரது பந்தய ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. திரைத்துறையில் அஜித் குமார் கடைசியாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடித்தார். இத்திரைப்படம் 2025ஆம் ஆண்டின் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படமாக உள்ளது. தற்போது திரைப்படங்களில் இருந்து ஓய்வில் இருக்கும் அஜித் குமார் தனது அடுத்த படத்திலும் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது பந்தய மற்றும் திரைத்துறை பயணம் தொடர வாழ்த்துவோம்.